கிறிஸ்துவுக்கள் மிகவும் அன்பானவர்களே, தினம் ஒரு தூதன் மொழியாக உங்களை சந்திக்கிறேன். இந்த நாளிலே ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 35வது அதிகாரம் 1வது வசனம், வனாந்தரமும் வறண்ட நிலமும் மகிழ்ந்து கடுவெளி கழித்து புஷ்பத்தை போல செழிக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த வசனம் ஆண்டவராகிய தேவனுடைய வல்லமையை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவரால் எதையெல்லாம் செய்ய முடியும் என்று இந்த வார்த்தையின் மூலமாக நாம் அறிந்து கொள்கிறோம். அவருடைய அன்பு, அவருடைய வல்லமை, அவருடைய அதிசயம் செய்யக்கூடியதான ஆற்றல், சக்தி, இதையெல்லாம் தான் இந்த வசனம் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த வசனம் நமக்கு கோடிட்டு காட்டுகிறது. ஆகவே பாலை நிலம் கூட பால் வெளியும் என்னாகும், அகமகிழ்ந்து சந்தோஷப்படுமா. பொட்டல் நிலம், அதான் கடுவெளி என்றது. பொட்டல் நிலம் என்னாகுமா, அக்களிப்படியுமா, பூத்து குலுங்கும் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. அன்பானவர்களே, இயற்கையில் முடியாது, ஆகாது என்று சொல்லப்பட்ட அந்த இடத்துல ஆகும் என்று நிரூபிக்கக்கூடிய ஒரு வல்லமை பொருந்தினவர் தான் ஆண்டவராகிய தேவன் என்று இந்த வார்த்தையின் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். அன்பானவர்களே, உங்கள் வாழ்விலும், இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லாருடைய வாழ்விலுமே ஆகாது, முடியாது என்று சொல்லக்கூடிய வனாந்தரமான ஒரு வறட்சியான ஒரு சூழ்நிலை இருந்தால், அந்த இடத்திலையும் ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கக்கூடியவர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். உங்களை கைதூக்கி விடக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே எனக்கு வறட்சியான வாழ்க்கை, வறண்டு போன ஒரு வாழ்க்கை, ஒரு விதத்திலும் கூட எனக்கு சந்தோஷம் கிடையாது என்று புலம்பிக் கொண்டிருக்கலாம். அதை முக்கியத்துவப்படுத்தாதீங்க. இப்படிப்பட்ட வறட்சியான சூழ்நிலையில் என்னை மகிழ்ச்சியுள்ள ஒரு சூழ்நிலைக்குள்ளாக நடத்தக்கூடியவர் இயேசு கிறிஸ்து. அவர் என் மேல் அன்பாக இருக்கிறார் என்று நம்புங்களேன். அந்த ஆண்டவர் மேலே வைக்கிற அந்த நம்பிக்கை தாங்க உங்களை உயர்த்தும். ஆகவே சோர்ந்து போகாதீர்கள். உங்கள் நம்பிக்கை அவர் மேலே வைங்க. ஒருவேளை பொட்டல் காடு ஒன்றுமே விளையாது என்று சொல்லக்கூடிய அந்த இடத்துல புஷ்பங்கள் பூத்து குலுங்குமா. ஆம் பிரியமானவர்களே, உங்கள் வாழ்விலே முடியாது என்று சொன்ன அதை மருத்துவர் சொல்லியிருக்கலாம், உங்கள் மனசாட்சி சொல்லியிருக்கலாம், உங்களை பார்த்து மற்றவர்கள் சொல்லியிருக்கலாம், எந்த வார்த்தை சொல்லியிருந்தாலும் ஆகாது, பட்டு போயிடுச்சு என்று சொன்னாலும் அங்கேயும் பூத்து குலுங்குகிற ஒரு புஷ்பத்தை போல மாற்றி அமைக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து உங்கள் மேல் அன்பாக இருக்கிறார். அவரால் எதையும் உயர்த்தி காட்ட முடியும். எந்த நிலையிலும் மேன்மைப்படுத்த அவரால் ஆகும். ஆகவே இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலைகளில் அந்த பிரச்சனை பற்றி யோசிக்காமல் பிரச்சனையை மாற்றக்கூடிய இயேசு பெரியவர் என்று சொல்லி அவரை உயர்த்துங்கள். நீங்கள் உயர்வடைவீர்கள். நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி. எங்கள் வாழ்விலே நீர் செய்யக்கூடிய அதிசயங்களையும் அற்புதங்களையும் உடைய வல்லமைகளை குறித்து இந்த வார்த்தையின் மூலமாக எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்தீரப்பா. நாங்கள் எந்த சூழ்நிலையிலும் மனசோர்வு அடைந்து பின்னிட்டு திரும்பி பார்க்காதபடி முன்னோக்கி செல்வதற்கு இந்த வார்த்தையை இன்றைக்கு நீர் எங்களுக்கு அனுப்பினீர். பிள்ளைகள் எந்த விதத்தில் சோர்ந்து போய் முடிந்தது என்று பின்னோக்கி போக தீர்மானித்தாங்களோ, இல்லை அப்படி போக வேண்டாம் என்று சொல்லி முன்னோக்கி போவதற்காக இந்த வார்த்தை எங்களுக்கு கொடுத்து எங்களை முன்னோக்கி செல்ல கர்த்தர் அனுமதித்தீர். அதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும், இது கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். அவர்கள் பலனடைவார்களாக, உங்கள் நாமத்தை மைமைப்படுத்துவார்களாக. ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளும் ஒரு மகிழ்ச்சி நாளாக, பூத்து குலுங்குகிற நாளாக இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமேன்.